டிவிகே அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சி ஒரு மாநாடு நடத்தினாங்க. குண்டர்களை வச்சு தூக்கிலாம் போட்டாங்க பப்ளிக்கு. அதெல்லாம் தாண்டி அடுத்த மாநாடு ஏதோ ஒரு சுவாரஸ்யமான இடம் சொல்கிறாங்க. மதுரை முடிஞ்சிச்சு, விழுப்புரம் முடிஞ்சிச்சு, அடுத்த மாநாடு எங்க? விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா 6 மணிக்கு மேலே வெளில வரமாட்டாருன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த நிலைமையில ஒரு சுற்றுப்பயணம்லாம் எப்படி மேற்கொள்வார்? அதுக்கு என்ன விளக்கம்? 2026 தேர்தலில் டிவிகே கட்சி சார்பாக போட்டி கிடையாது. எனக்கு நான் இப்போ கேள்விப்பட்டது என்னென்னா இந்த கூட்டணின்ற ஒரு வார்த்தை ரொம்ப காதலை கோயங்கோயங்கு. அது எதனா இருக்கா? ஓபிஎஸ்ன்றாங்க, தினகரன்றாங்க. அது எதுனா உண்மையாகவே அதுதான் இதுவா? ஓபிஎஸோட நிலைமை ரொம்ப பரிதாபம் இல்லை. இதுவரையும் அரசியல் அனாதைன்னு சொல்கிறதுல சரியான ஆள் ஓபிஎஸ் தான். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பல அரசியல் சார்ந்த விஷயங்களை பேச போகிறோம். நம்ம எஸ்பேர் அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. கேளுங்கண்ணா. என்னண்ணா? வணக்கம். அரசியல் விமர்சனம் நீங்கள் நிறைய பதில் எதிர்பார்க்க உங்ககிட்டேருந்து. என்னென்னா டிவிகே அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சி ஒரு மாநாடு நடத்தினாங்க. குண்டர்களை வச்சு தூக்கிலாம் போட்டாங்க பப்ளிக்கு. அதெல்லாம் தாண்டி அடுத்த மாநாடு ஏதோ ஒரு சுவாரஸ்யமான இடம் சொல்கிறாங்க. மதுரை முடிஞ்சிச்சு, விழுப்புரம் முடிஞ்சிச்சு, அடுத்த மாநாடு எங்கே? மாநாடுலாம் அவங்க சொல்லலை. ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாநாடு முடிச்சிச்சு. அதுக்கே கிட்டத்தட்ட லாஸ்டான நடந்த மாநாட்டுக்கு 80 கோடி ஆனதாகவும் சொல்கிறாங்க. 80 கோடி செலவானதாகவும் சொல்கிறாங்க. அதே சமயம் 80 கோடி ஆனது மட்டும் இல்லாமல் மாநாடு முடிஞ்சோடனே பல சர்ச்சைகள் இருந்துச்சு. ஏன்னா பவுன்சர்கள் பசங்களை தூக்கி போட்டு சொன்னதாகவும், அதில் ஒரு பையன் நான் கடுமையாக அடிபட்டுதாகவும் சொல்கிறான். நேற்று ஒரு செய்தி என்னென்னா, மாநாட்டுக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் இறந்துருக்காரு. அது மாநாட்டுக்கு போயிட்டு பின்னாடி எந்த அப்டேட்டும் இல்லை. இப்போ மாநாட்டில் எதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு வெரிஃபிகேஷன் போயிட்டு. ஏங்க, மாநாடு நடந்து ஒரு 15-20 நாள் ஆகுது. அவர் 15-20 நாள் கழிச்சு இறந்தாருன்னா அது எப்படி? 15 நாள் கழிச்சு வரவே இல்லையா வீட்டுக்கு? 15 நாளும் வீட்டுக்கு போகாத இப்போ இறந்து சொல்லி வந்திருக்கு. அந்த அந்த பாடி இருக்குல்ல, அது ஹாஸ்பிட்டல் தான் வச்சிருக்காங்க. யார் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கு இத்தனை நாள். அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது இருந்திருக்கு. நம்ம நேற்று தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே போனார், எப்படி போனார், எந்த இடத்துக்கு லாஸ்ட்டாக போனார் அப்படின்னு ஒரு அவரோட ஃபோன் எடுத்து சர்ச் பண்ண பின்னாடி தான் அவங்க இங்கே கிடைச்சதாகவும் தகவல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநாட்டில் பல சுவாரஸ்யமான தகவல் நடந்தது. ஏன்னா விஜய் அங்கிள்னு சொன்னது பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு. அதே மாதிரி ஒரு பையன் அங்கேயே இறந்துட்டார். ஸ்பாட்லேயே ஒருத்தர் இறந்ததாகவும் சொல்லி இதாச்சு. விஜய் பேசும்போது பல கூட்டங்களை சரமாரியாக வெளியேறிட்டாங்க அப்படின்ற ஒரு பேசு பொருளாச்சு. இப்படி விஜய் எடுத்த எல்லா விஷயமும் இந்த மாநாடு ஃபெயிலராக சக்ஸஸாக அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே சமயம் புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், அதே மாதிரி அருண்குமார் ஐபிஎஸ் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசின விஷயங்கள் கடுமையாக விமர்சனப்பட்டது. திமுக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அமைதியாக இருந்த விஜயை அட்டாக் பண்ணாமல் திமுக இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அட்டாக் பண்ணுறாங்க. தலைமைக்குழு அட்டாக் பண்ணல, ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், கீழே இருக்கிற அரசியல் கிளையெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எதிர்த்தாக்குதல் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே சமயம் ரூட்டடாக மதுரையில் இருக்கட்டும், மற்ற பொது பகுதிகளெலாம் போயிட்டு கிராமந்தோறும் மக்கள்கிட்ட பப்ளிக்கில் பைட் எடுக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நடுத்தர வயது இருக்காங்களே, 30, 40, 50, 60, 70, 80 இவங்களுக்கெல்லாம் விஜய் போய் சேரலன்றது தான் தகவலாகவும் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் அந்த கட்சியில் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக தான் இருக்குது. நீங்கள் அந்த மாநாட்டில் கூட பாருங்களேன், 80% இளைஞர்களாக தான் இருக்காங்க. 25 வயசுக்குள்ள இருக்கும்போது கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர். 25லேருந்து 30 ஒரு செக்ஷன் ஆகும். அது ஒரு 20-25 தான் வர்றாங்க. 15லேருந்து 20க்குள்ளே வர்றவங்க 50% வர்றாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறவன் இவன் தான் அதிகமாக இருக்கான். ஓட்டர் ஐடியில் மெஜாரிட்டி இருக்கான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பெரிய விஜய்க்கு அவங்க சொல்கிறாங்களா 2026 நான் முதல்வர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க மார்த்தட்டி உறுதி அளிக்கிறாங்களா நம்ம வாக்குறுதியெல்லாம். அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் அது விஜய் தரப்புலையும் கட்சி தரப்புலையும் பல்வேறு விஷயங்கள்லேருந்து அடிமட்டத்துலேருந்து அவங்க கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வரமாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 15 தொகுதியான வின் பண்ணுவோம். அதே சமயம் விஜய் இந்த இடத்துல போட்டியிட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. 2026 தேர்தலில் அவர் எந்த தொகுதியிலும் போட்டியிட மாட்டார். அவர் தான் சொல்கிறாங்க, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மதுரை வடகிழக்கு, தென்மேற்கு, பருவக்காற்று அப்படிலாம் சொல்லியிருக்காருங்க. இல்லை சொன்னாருங்க. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற சில பகுதி உறுப்பினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் போட்டியிட மாட்டார் அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த கட்சியில் 2026 தேர்தலில்
டிவிகே கட்சி சார்பாக போட்டி கிடையாது. இது உறுதியாக தான் சொல்றீங்க. இல்லை, விஜய் போட்டியிட மாட்டார். விஜய் போட்டிடாம வேற யார் போட்டிட? புஷியானந்த் போட்டிட்டு கட்சியினர்லாம் போட்டிடுவாங்க தவிர விஜய் போட்டியிட மாட்டாராம். ஒருவேளை எதனா ஆச்சுன்னா அவமானமா ஆயிடும், அது தாங்க முடியாதுன்னு சொல்றாரா? இல்ல கட்சியே ஓபன் பண்ணிட்டாரு, இதுல என்ன அவமானம் இருக்க போகுது? அப்புறம் என்ன இறங்க வேண்டியது தானே? தெரியல, அதுக்கான உட்காரணம் என்ன ஏதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாளும் எலெக்ஷன் ஒட்டி ஜனவரி பிப்ரவரி காலகட்டங்களில் கட்டாயமாக அவர் ஏன் நிற்க போகிறாரு, எதுக்காக நிற்க போகிறான்ற மாதிரி வெளியே வரும். அதை ஒட்டி இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் கூட கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு நான் இப்போ கேள்விப்பட்டது என்னென்னா வந்து இந்த கூட்டணின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப காதலை கோயங்கோயங்கு. அது எதனா இருக்கா? ஓபிஎஸ்ன்றாங்க, தினகரன்றாங்க, அது எதுனா உண்மையாகவே அதுதான் இதுவா? இல்லை, என்டிஏ கூட்டணியில் ரொம்ப பலமாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன், அதே போல் ஓபிஎஸ், இவங்கெல்லாம் வந்து கட்சியில் அலைன்ஸாக இருந்தாங்க. யாரும் கூட பிஜேபியோட அலைன்ஸாக இருந்தாங்க. அதனால தான் தென் மாவட்டங்கள் வந்து இவர் நயனார் வந்து ஜெயிச்சார். அதே சமயம் கோயம்புத்தூரில் ஜெயிச்சாங்க. அப்போது தென் மாவட்டங்கள்லேயும் கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் அதிமுகவும் டிடிவி தினகரன் இவங்களோட கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் இருக்கிறனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ ஓபிஎஸும் வெளியேறிட்டார், டிடிவி தினகரனும் வெளியேறிட்டார். டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா தேனி பகுதியில் ஓரளவுக்கு செல்வாக்கான ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நல்ல அரசியல்வாதி, ஃபீல்டில் வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. வெளியே வந்த பின்னாடி தாவேகா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் கட்சியிலோட சேர்றதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் வெளியேறணும்னு விஜய் வந்து பயங்கரமாக பாராட்டிட்டு இருந்தார். பட் டிடிவி தினகரனும் அதே மாதிரி பாராட்டியிருந்த மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு சமயம் விஜய் தரப்புல வந்து அவங்க சேர்த்திக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் எல்லாம் அதுக்கு எதுக்கு அப்படின்றாங்க. இல்லை, அவரை சேர்த்தி மட்டும் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வரப்போகுது கட்சியில்? ஏன்னா நீங்கள் மாற்றுன்னு சொல்ல வந்துட்டு இருக்கீங்க. இப்போ திரும்பவும் வந்து நீங்கள் ஓபிஎஸும் டிடிவி தினகரன் நீங்கள் என்ன மாற்றம் இருக்க போகிறீங்க? ஆல்ரெடி அவங்க மேலே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. டிடிவி தினகரன் மேலே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ அவங்கள சேர்த்திக்கிறனால விஜய் கட்சிக்கு அவ பேர் தான் ஏற்படுமே தவிர இதில் பாசிட்டிவ் எதுவும் இருக்காது. அதே சமயம் ஓட் பேங்க் அவங்ககிட்ட பெருசாக கிடையாது. தொகுதியில் பயங்கரமாக செல்வாக்கானாலும் கிடையாது. ஏன்னா சொந்த ஊர்லேயே அவருக்கு செல்வாக்கு கிடையாது. சொந்த தொகுதியிலே அவருக்கு வந்து சொந்த ஊரில் தொகுதின்றதை விட ஊர்லேயே வந்து ஓபிஎஸோட நிலைமை வந்து ரொம்ப பரிதாப நிலை. இதுவரையும் அரசியல் அனாதைன்னு சொல்கிறதுல சரியான ஆள் வந்து ஓபிஎஸ் தான் இருக்கு. அந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது தாவேகா சைட்லேருந்து ஆல்ரெடி காளியம்மாவே வந்து கட்சியில் சேர்த்துக்காங்க கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்களாம். ஆனால் தாவேகா தரப்புல வந்து சேர்த்திக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எப்படிங்க அண்ணனோட இது வந்து இங்கே வருவாங்களா? இல்லை, அவங்க காளியம்மா வர்றதா சொல்கிறாங்களாம். ஆனால் விஜய் கட்சியிலிருந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்களாம். அவங்க தொடர்ச்சி வந்து சண்டை போடுறாங்களாம், என்னை கட்சியில் சேர்த்துக்குங்க காளியம்மா கூப்பிட்டு. ஏன் அப்படின்னா இன்னும் அது மர்மமாகவே இருக்குது. ஏன் முக்கியமாக மிக பிரபலமானவங்க கட்சியில் வந்து தானாக வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் கட்சியில் இன்னும் எந்த அசைவுகளும் இல்லாமல் இருக்குது. ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷியானந்துக்கு அந்த சண்டை இருக்கிறனாலையா, இல்லை விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு என்ன தெரியாமல் இருக்குது தெரியல. விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா 6 மணிக்கு மேலே வெளில வரமாட்டாருன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த நிலைமையில ஒரு சுற்றுப்பயணம்லாம் எப்படி மேற்கொள்வார்? அதுக்கு என்ன விளக்கம்? சுற்றுப்பயணம் வந்து மாநாடு முடிஞ்சுன்னு மதுரையில் போகிறதா சொன்னாங்க. அப்புறம் வந்து கன்னியாகுமரியில் போகிறதா சொன்னாங்க. அப்போ கோயம்புத்தூரில் போனதா சொன்னாங்க. இந்த மாதிரி அது அந்த சுற்றுப்பயணன்றது ஊடகங்களில் பயங்கர யூகங்களாக கிளப்புறாங்க. நாளைக்கு கிளம்புறாரு, அதான் கிளம்புறாரு, இன்னைக்கு 6 மணிக்கு கிளம்பிட்டாரு, இந்த ஃப்ளைட் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம். அதுவும் அந்த அந்த கேரவன்லாம் காட்டி பாருங்க தயாராச்சு, அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கார் இதுதான், இப்படி தான் போக போறாருன்னு இந்த ஊடகங்கள் திரும்பவும் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே அந்த கூஸ் பம்ப் ஏற்றுறது இது இருக்குல்ல, அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் விஜய் சைட்லேருந்து இன்னமும் எந்த இடத்துல போறாரு, எப்படி போறாரு, என்னைக்கு போறாரு அப்படின்ட்டு எந்த தகவலும் கிடையாது. எப்படி வருவார் எதுவுமே தெரியல, எந்த தகவலும் கிடையாது. ஆனால் வர நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா மாநாடு அப்படி தான் திடீர்னு வந்து மாநாடு அறிவிச்சிட்டாங்க. அப்படி இந்த திருச்சி நேற்று வந்து ஒரு அப்டேட் என்னாச்சு, திருச்சிக்கு அவர் பயணம் போடுறதாகவும் சொல்கிறாங்க. உண்மையாக திருச்சி ஒரு நல்ல அரசியல் செல்வாக்கான பகுதி தான். ஒரு பக்கம் மதுரையிலும் ஒரு மாநாடு நடத்துகிறாரு. தென் மாவட்ட பகுதிகள்லாம் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இங்கே பக்கம் விக்கிரவாண்டியில் வட மாவட்ட பகுதிகள்லாம் மாநாடு எடுத்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாரு. இது கோயம்புத்தூருக்கு ஒரு விசிட் போயிருந்தார். அதே மாதிரி திருச்சியில் இதுவரையும் நம்ம எந்த இதுவும் வைக்கலையே அப்படின்ற மாதிரி திருச்சியை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரா, பிடிச்சிடலாம். ஏன்னா திருச்சியில் கே நேராக இருக்கட்டும், அன்பில் மகேஷாக இருக்கட்டும், இவங்களாம் முக்கியமான இருக்கிறவங்க. அதே சமயம் ஜெயலலிதா கூட அந்த இடத்துல நிச்சு வெற்றி பெற்றவங்க கூட. ஒரு மிக மிக அரசியல் பகுதி எதுன்னா திருச்சி. தமிழ்நாட்டோட மத்திய மாவட்டங்களில் மிக முக்கியமான ஒரு இது. ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா திருச்சியில் ஒரு மாநாடு போடணும், அப்போ தான் முதலமைச்சர் ஆகணும். அப்படி ஆதிகாலத்தில் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. திருச்சியில் மாநாடு போட்டவங்கலாம் முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. அப்படி வந்து திருச்சி ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் திருச்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணானா அந்த இடத்துலேருந்து அவர் சுற்றுப்பயணம் போகிறாருன்னா கண்டிப்பாக மக்களிடையே அவர் இன்னும் கொஞ்சம் இணைவார். மக்களும் இன்னும் அந்த நான் சொன்னல 60லேருந்து 70 இந்த பார்ட்டியில் நடுத்தர வயதுலாம் ஓரளவுக்கு அவர் மேலே ஆர்வம் கொண்டு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான அந்த இது மாறும், அந்த கண்ணோட்டம் மாறும். ஏன்னா இப்போ பாரத் ஜோடோ யாத்திரைன்னு வந்து ராகுல் காந்தி போனார்.
போன பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பப்புன்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாரத் ஜோடா யாத்திரை போன பின்னாடி எல்லார் மத்தியிலும் ஒரு பிரபலம் ஆயிட்டார். நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. மோடிக்கு சவாலாயிட்டார். அண்ணன் விஜய் அண்ணன் வந்து நடைப்பயணம்லாம் மேற்கொள்ளவா தெரியாது. மோடிக்கு சவாலாயிட்டாரு. அப்போ அண்ணாமலை கூட நடைப்பயணம் போனார், செருப்பு போட மாட்டாங்கலாம் ஷூ போட்டு போனார், அந்த மாதிரிலாம் இப்போ காமெடிலாம் பண்ணார். ஆனால் விஜய் வந்து சுற்றுப்பயணம் போகிறது மிக முக்கியமானது ஒன்று தான். ஏன்னா அவர் வெளியிலே வரமாட்டார். மாநாட்டில் கூட 35 நிமிஷம் தான் பேசினார், பெருசாக அரசியல் பேச மாட்டேன்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் சுற்றுப்பயணம் போகும்போது நீங்கள் பேசி தானே ஆகணும். கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். நீங்கள் என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சுற்றுப்பயணம் போது பேசாமல் கை கட்டு போட அது பிரச்சனை ஆகிடும்ல. கண்டிப்பாக அவங்க இப்படி கை காமிச்சிட்டு போகிறதுக்குன்னா எப்படி அது இல்லை ஒரு பகுதியில் மட்டும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது விஜய்க்கு மேலும் அதை டிராபேக்காக தான். கண்டிப்பாக விஜய் அவர்கள் இன்னும் இறங்கி பார்க்கணும், மக்களை சந்திக்கணும். ஆமாம், அப்போது திருச்சியில் போகும்போது அந்த நடுத்தர வயதுகளை வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது பிரதிபலிக்கும் எலெக்ஷனில் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் கட்டாயமாக அவர் போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த கட்டாயத்தில் தான் அவர் இருக்கார். அந்த கட்சி அந்த நெருக்கடியில் தான் இருக்குது. ஏன்னா செய்தி தொடர்பாளர்களாக இருக்கட்டும், மற்ற ஆட்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பராமரிப்பு தொகை இல்லை, எங்களுக்கு பல நெருக்கடி இருக்குது, கட்சி எங்களை வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க வெளியில். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த ஃபண்டெலாம் எங்கே வருது? யார் ஆக்சுவலி விஜய் கொடுப்பாரா இல்லை அவங்கவுங்க ஃபண்டாக? இதெல்லாம் சிறு சிறு முதலாளிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த நமக்கு தெரிஞ்ச சென்னை சில்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி முதலாளிகள்லாம் அடுத்து முதல்ல வந்தால் எனக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க, நான் அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் ஃபண்டு டொனேட். இன்னும் கேள்விப்பட்ட விகடனோட இதில் வந்து அவர் அது வரப்போகிறார். பெரியாருக்கான நூல் வந்து வெளியீட்டு விழா வைக்கிறாங்க. ஆல்ரெடி அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலே பெரிய ஒரு பேசுனதுக்கு கான்ட்ரவர்சி ஆச்சு. திருமாவளவனுக்கும் விஜய்க்குமான ஒரு முரண்பாடு இதாச்சு. அந்த டைமில் தான் ஆதவ அர்ஜுன் வெளியேறி வந்து விஜய் கட்சியில் ஜாயின் பண்ணார். இந்த பெரியார் விஷயத்தில் என்னமா பேச போகிறாரு, யார் வரப்போகிறாங்க, இவர் கூட யார் அலைன்ஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த கிட்டத்தட்ட இந்த அரசியல் சூடு பிடிக்கிற நேரங்களில் வந்தாச்சு. எல்லாரும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. யார் கட்சியில் யார் கூட்டணி போகிறாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி யார் ஆட்சி அமைக்க போகிறான்றது திமுக தான் எல்லா ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கேள்வியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பேர் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.